தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஆச்சரியங்களையும் எக்கச்சக்கமான டெக் தகவல்களையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் அவ்வளோ நியூஸ் காத்துட்டு இருக்குங்க. இந்த வார எபிசோட் 178. எஸ், இத்தனை நாட்களாக இத்தனை வாரங்களாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். கடந்த வாரம் ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோடைய தரம் உயர்வதற்காக நீங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை அந்த கிரியேட்டர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தரத்தை உயர்த்தி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு பார்க்குறீங்களான்னு கேட்டிருந்தேன். 83% பீப்புள் ஆமாம் நாங்கள் குவாலிட்டியை வந்து ரொம்ப விரும்புகிறோன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் அந்த குவாலிட்டி உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் கொடுங்க. ஏனோ தானோன்னு எடுத்து போடுறவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இங்கே நல்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாது, அவங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும். அண்ட் மீதி ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் இல்லைப்பா நான் அதெல்லாம் கொடுக்குறதில்லன்னு சொல்லியிருக்கீங்க. பட் எப்படியோ நம்ம லாங்குவேஜில் ஒரு நல்ல கண்டென்ட் எல்லாம் வந்தால் சரிதான். இந்த வார ஐபி கொஸ்டின் என்னன்றதை நம்ம நியூஸ் பார்க்க சொல்கிறோம். பிகாஸ் நிறைய நியூஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போக போகிறோம். அண்ட் முக்கியமான 2 கிவ் அவே வின்னர்ஸ் யாருன்றதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருங்க. இன்றைய முதல் டெக் நியூஸை என்னன்னா, ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய ஐபோன்ஸை ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஐபோன்ஸை வித்திருக்காங்கன்னு தெரியுமா? 100 கோடி ஐபோன்ஸை உலக அளவில் வித்திருக்கிறதா சொல்றாங்க. எஸ், ஒரே ஒரு பிராண்டுடைய மொபைல் இவ்வளோ அதிகமாக வித்திருக்கிறது இதுதான் முதல் முறை. ஃபர்ஸ்ட் கம்பெனி நினைக்கிறேன் இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோனை வித்தது. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே பாதி தான் இருக்கும், ஒரு 50 கோடி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இவங்க 100 கோடி ஐபோன்ஸ். மைக்ரோமேக்ஸ் உடைய இன் மொபைல் 3ஆம் தேதி லான்ச் ஆக போது. இதை பற்றின முழுமையான விளக்கங்கள் என்ன ஏதுன்றதெல்லாம் நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் அதற்கு முன்பாக இந்த மொபைல் எப்படி இருக்க போகுதுன்ற அந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. பின்பக்கமாக ஒரு எக்ஸோட டிசைன் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே வேற ஒரு பிராண்டுடைய மொபைலில் இந்த மாதிரி டிசைன் இருந்திருக்கு. அது எதுன்னு கெஸ் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. ஐ ஹோப் இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இந்தியாவுக்காகவே கொண்டு வந்த மாதிரி இருந்தால் ஓகே. மேட் இன் இந்தியா, மேட் இன் தாய்வான், அது எது வேணாலும் இருந்துட்டு போகுது. போக போக இந்தியாவுக்குள்ள வந்துட்டோம். பட் அட்லீஸ்ட் யூனிக்கான டிசைன், அக்ரெசிவான பிரைசிங்கோட வந்தால் கரெக்டாக இருக்கும். லாவா பல்ஸ் 1 அப்படின்ற ஒரு புது மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஃபீச்சர் ஃபோன். இந்த ஃபீச்சர் ஃபோனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கான்டாக்ட்லெஸ் தெர்மோமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்கிட்டே வச்சோன்னா அவங்களுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அதாவது அவங்களுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லையா, ஃபீவர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு அதற்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் ஒரு ஃபீச்சர் ஃபோனில் எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இவங்க கொண்டு வராங்கன்னு பாருங்க. பட் லாவா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்தந்த சின்ன பட்ஜெட் கேட்டகரியில் நிறைய கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அதில் இதுவும் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். இதோடைய விலை 2000 ரூபாய் நினைக்கிறேன். VU தரப்புலேருந்து VU மாஸ்டர் பீஸ் அப்படின்ற ஒரு டிவியை இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியுடைய விலையை கேட்கறதுக்கு முன்பாக இதோடைய சைஸ் தெரியுமா? 85 இன்ச். எஸ், 85 இன்ச்க்கான டிவியை பற்றின ஒரு அன்பாக்சிங் நம்ம சேனல் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன். அதுவும் 8K டிவி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதையும் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். 8K டிவி தமிழ் டெக்னு போட்டிங்கன்னா வந்துடும். பட் இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு QLED டிவி. அண்ட் முக்கியமாக இந்த டிவியில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸை கொடுத்துருக்காங்க. இதோடைய விலை 3.5 லட்சம். எஸ், ப்ரைஸிங்கை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ரியல் மாஸ்டர் பீஸா இருக்குன்றது போல சொல்றாங்க. ரிவ்யூ எல்லாம் பண்ண முடியாதுங்க சத்தியமா. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 85 இன்ச் டிவி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நோக்கியா தரப்பு வந்து ரீசெண்டாக ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு உலகம் முழுவதும் இப்போ நாங்கள் வந்து மொபைல் ஃபோன்ஸை நிறைய லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு சில மார்க்கெட் எங்களுடைய கீ மார்க்கெட், ரொம்ப முக்கியமான ஒரு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவையும் முதல் முக்கியமான பிளேசஸில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா என்ன தெரியுதுன்னா, அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் நோக்கியா இன்னும் நல்ல அக்ரெசிவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறேன். பட் மெயின் விஷயம் நோக்கியா இத்தனை நாள் மிஸ் பண்ணுறது ப்ரைஸிங் தான். பிகாஸ் அவங்க ஸ்பெக்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், மொபைலுடைய குவாலிட்டியாக இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ப்ரைஸிங் அதிகமாக வச்சதுனால என்ன ஆகுதுன்னா, சந்தையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்த விட இவங்க இங்கே இருக்காங்க, யாரும் எட்டி பார்த்து கூட வாங்குறதில்ல. ஸோ அதையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் திரும்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இப்போ சேல்ஸ் பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நிறைய விதமான பொருட்களை ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். டெல்லியில் அமேசானில் ஒருத்தர் ரெட்மி 8A ஆர்டர் பண்ணியிருக்காரு. அதற்கு பதிலாக அவருக்கு ரின் சோப்பு வந்ததாக சொல்லியிருக்காரு. எஸ், இது தொடர்ந்து நிறைய நடந்திருக்குங்க. எனக்கு கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு குக்கர் ஒன்று அனுப்பிச்சு வச்சாங்க. ஆர்டர் பண்ணது வேற, வந்தது வேற. பட் நான் எப்பவுமே சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய பொருள், நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருள் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் அப்படின்னா எப்போவுமே அதை திறக்கும் போது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதாச்சும் ஒரு ஃபோன் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தர் இருக்கும்ல, சேஃப்டி எடுத்துக்கோங்க. ஓபன் பண்ணி பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. பட் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு, உங்கள் காசு ரிட்டர்ன் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே 100% கரெக்டாக சேஃபாக நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால
iPhone 12 இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆயிடுச்சு. அந்த சீரிஸே லான்ச் ஆச்சு. பட் அது iPhone 12 பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். துபாய்க்கெல்லாம் போய் எப்படி வாங்குறது, என்ன மாதிரிலாம் நிறைய பேர் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. பட் இந்த iPhone 12 சைனாவில் நிறைய பேர் வாங்கியிருக்கிறதாகவும் இப்போ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபோனை கையில் பிடிச்சி இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? கை வலிக்கும்லாம் கிடையாதுங்க. இவங்களுக்கு உண்மையிலே கை வலிச்சிருக்கு. ஏன்னா ஷார்ப் எஜஸ் எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் எஜஸை வச்சு இந்த ஐஃபோனுடைய டிசைனே வந்து மாற்றினதுனால கையில் பிடிச்சி ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த வடுவுகள்லாம் அப்படியே வந்து அந்த ஷார்ப் எஜஸ் வந்து கையில் பட்டு இன்ஜுரியே வந்து ஆகுது, கொஞ்சம் காயமே ஏற்படுதுன்ற விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே அபாயகரமான ஒரு விஷயம். இந்தியாவில் யாருக்கும் அதிகமாக இந்த காயங்கள் வராது, வாங்குறவங்கலாம் கொஞ்சம் பேர் தான். பட் அப்படி இருந்தாலும் இது ஆப்பிள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஃபோனுடைய டிசைனுக்காக தான் நிறைய பேர் வாங்குறாங்க, அந்த லோகோவை காமிக்கணும்னு தான் வாங்குறாங்க. ஒரு கர்வியான டிசைன் இல்லைன்னா எப்படி பிடிக்கிறது? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் நல்ல கர்வியாக இருக்கும், கையில் பிடிக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இதை பற்றின அன்பாக்சிங் வரப்போது ஒரு சூப்பரான ரெட் ஐஃபோன் அண்ட் ஒரு கிவ்அவே இப்போ லைவ்ல இருக்குது. நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு ஐஃபோனை வின் பண்ணுறதுக்கான சான்ஸில் என்டர் பண்ணுங்க. நிறைய விதமான ஆப்ஸை பேன் பண்ணுறாங்க, நிறைய விதமான கேம்ஸை பேன் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஸ் வந்து சுத்தமாக தொடர்பே இருக்காது. சைனாக்கெல்லாம் போனீங்கன்னா கூகுள் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்களாம், அடுத்த ஆண்ட்ராய்டு 12 டிஃபால்ட்டாக பில்டினா நேட்டிவாக VPN வந்து கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ VPN யூஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவலாக எல்லா இடத்துலையுமே தேவையில்லாத இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வரட்டும், எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அட்லீஸ்ட் நேட்டிவாக கொடுக்கறதுனால கொஞ்சம் தேவையில்லாத ஆக்சஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். FAU-G அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அதோடைய டீசரை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசரை நானும் பார்த்தேன். கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இது முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்ல கிராஃபிக்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இன்னும் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து கேம்ஸ்லேருந்து ஆப்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ண வைப்போம். டெக் நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் பொறுங்க. இப்போ கொஞ்சம் டெக் இல்லாமல் ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டுறேன். நம்மளுடைய மாணவர்களுடைய சேஃப்டி ரொம்பவே முக்கியம் இல்லையா? காலேஜ் எல்லாம் 16ஆம் தேதி ரீஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு தேவையான விஷயமா இல்லையா? கொரோனாவுடைய மருந்தெல்லாம் இன்னும் வராத காலத்தில் இந்த ஒரு விஷயம் ட்ராவல்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கருத்தில் எடுத்து தேவையா தேவையில்லையான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐபி கம்யூனிட்டி டேபில் போட்டிருக்கேன், ஓட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் புத்தம் புதிய ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து வரப்போகுது. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை சொல்கிறேன். முதல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் குரூப் காலிங் வந்து பண்ண முடியும். வீடியோ கால் நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த குரூப் வீடியோ காலில் ஜாயின் பண்ண முடியாது. பட் இனிமேட் வரக்கூடிய அப்டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டு கால்ஸும் குரூப் மிஸ்டு கால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி டிவைஸில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அடுத்த அப்டேட்டில் இந்த ஆப்ஷன் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு டிவைஸ், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 1க்கு 3 ஸ்மார்ட் ஃபோனை மாற்றி யூஸ் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரே வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃபோனை தூக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைசஸ் கொடுத்துட்டாங்கன்னா மாற்றி ரிப்ளை பண்ணிக்கலாம். டெலகிராம்லலாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ இவங்க இப்பயாச்சும் கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். அண்ட் வாட்ஸ்அப்பில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்லேருந்து எவ்வளோ மெசேஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதுன்னு தெரியுமா? 10,000 கோடி. எஸ், 10,000 கோடி மெசேஜஸ் ஒரு நாளைக்கு மட்டும் வாட்ஸ்அப் மூலிமா போயிட்டு வருது. ஃபேஸ்புக் நிறுவனம் இன்னொரு புது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. வெப்சைட் பில்டர்ஸ் அண்ட் வெப் ஹோஸ்டிங். ஸோ ரெண்டுத்தையுமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாகவே டேரெக்டாக வந்து வெப்சைட்லாம் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களா, காசா என்ன இதெல்லாம் சொல்லலை. பட் அட்லீஸ்ட் வி ஹவ் மல்டிபிள் ஆப்ஷன். ஸ்பீட் டெஸ்ட் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா நெட்வொர்க்காக இருக்கட்டும், ப்ராட்பேண்டாக இருக்கட்டும், ஸ்பீட் எவ்வளோ வருது என்ன வருதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த ஊக்லா அப்படின்ற நிறுவனத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த ஸ்பீட் டெஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை வச்சு அந்த ஸ்பீடை வச்சு நாங்கள் ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு ரேங்கிங்கில் தான் இந்தியா இருக்குது. எஸ், மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடில் இந்தியாவுடைய ரேங்கிங் தெரியுமா? 131வது இடத்துல இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லாம் நம்ம விட மேலே இருக்காங்க. அதாவது நம்மளை விட அதிகமான இன்டர்நெட் ஸ்பீடை கொடுக்குறாங்க. இது மொபைல் டேட்டாக்கு அவங்க சொல்கிறது பிரகாரம் 12 to 13 Mbps தான் ஒரு மொபைலில் வருது. உங்களுக்கு எவ்வளோ வருது, எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, ப்ராட்பேண்டில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பிளேஸ் கம்மியாக இருக்குது. 70th பிளேஸ், அதுலேயும் ஒரு 47 Mbps வருதுன்னு சொல்கிறாங்க. அது வேணால் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ்.
ஒரு ஸ்மார்ட் போன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா PPA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்சல்ஸ் பர் இன்ச். ஒரு இன்ச்சில் எவ்வளோ பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் இன்னும் நல்லா தெரியும். இப்போ சாம்சங்கும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு புதுவிதமான டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதன் மூலியமாக ஒரு PPAல அதாவது அந்த ஒரு பிக்சல் பர் இன்ச் அதுக்குள்ள எத்தனை பிக்சல்ஸை ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா 10,000 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம ஸ்மார்ட் போன்ல இந்த OLED டிஸ்பிளேஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த OLED டிஸ்பிளேல எவ்வளோ பிக்சல் PPA வந்து இருக்குன்னா 400 500 இல்லை 600 ஆவரேஜாக வந்து ஒரு 500ன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குது. 10,000 PPA பிக்சல்ஸ் இருக்குது ஒரு இன்ச்சில் அப்படின்ற பட்சத்தில் அதோடைய கலர் கான்ட்ராஸ்ட்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. டெக்னாலஜியை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கண்டிப்பாக டிஸ்பிளேலையும் தேவை, அதே போல் பேட்டரிலையும் தேவை. ஜியோ இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் மட்டும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 40,56,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ், அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் இருக்கிறதே ஒரு 2-3 நெட்வொர்க் தான். 40 கோடி ஜியோ கிட்ட மட்டும் டியூவல் சிம் யூஸ் பண்ணுறவங்களையும் கணக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Snapdragon 875 சிப்செட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டெஸ்டிங்ல இருந்து எல்லாமே ரெடி. இப்போ நாங்கள் லான்ச்சே வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி குவால்காம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிப்செட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த Snapdragon 865 இல்லை 65+ கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மடங்கு வேகமாக இருக்கும், ஃபாஸ்டராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இதோடைய AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? 8,47,000 சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. செம பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கோருங்க. பட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர்லாம் வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்து என்ன பயன்? இது அப்படியே மற்ற டிவைசஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு செம்ம வேலையாக இருக்கும். பிகாஸ் அந்த அளவுக்கு ப்ராசஸிங் பவர் இருக்குது. வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் என்ன, படம் பார்ப்போம், கேம்ஸ் விளையாடும், அவ்வளோதான். மல்டிபிள் டிவைசஸில் யூஸ் பண்ணணும், இன்னும் யூசபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த வருஷம் போக்கோ தரப்புலேருந்து இந்தியாவுக்கு எந்த போக்கோ டிவைசஸும் வராது, அவ்வளோதான், எங்களுடைய லான்ச் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது போல ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் போக்கோ தரப்புலேருந்து ஒரு டிவைஸ் வந்து குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த டிவைஸ் அப்படின்னு தெரியல, இல்லை எந்த டிவைஸை ரீநேம் பண்ண போகிறாங்க, ரீபிராண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அடுத்ததாக ஒரு போக்கோ ஃபோன் வரப்போது, இந்தியர்களுக்காகவே தயாரித்த ஒரு ஃபோனுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்ததுன்னா அது 2021 வரும். இப்போ ரீசெண்டாக வந்த காலாண்டு அறிக்கை பிரகாரம் சாம்சங் தான் இந்தியாவில் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். எஸ், இத்தனை நாட்கள் கடந்த ஒரு சில வருடங்களாகவே ஷாமி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ அவங்கள பீட் பண்ணி சாம்சங் நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிருக்காங்க. 2வது இடத்துல வந்து ஷாமி இருக்கு, 3வது இடத்துல விவோ இருக்காங்க. அதே போல சாம்சங் உடைய ஸ்மார்ட் திங்ஸ் ஏற்கனவே இருக்கு. அதில் இன்னும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு புதுவிதமான டெக்னாலஜி எல்லாம் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இங்க இல்ல, கொரியால நினைக்கிறேன். ஸோ இந்த டெஸ்டிங் மூலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனோ இயர்ஃபோனோ நீங்கள் வந்து ஜென்ரலாக ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? பட் இந்த டெக்னாலஜி மூலிமா அந்த ஸ்மார்ட் ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆனாலுமே சரி, நெட்டே இல்லாட்டியுமே சரி, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நானும் ரிசர்ச் பண்ணுறேன், ஒரு டெடிகேட்டட் வீடியோ முடிஞ்சா போடுறேன். பப்ஜியை அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக பேன் பண்ண போகிறோம்னு சொல்லி பப்ஜி அஃபிஷியலாக அவங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ண கொஞ்சம் டைமில் அந்த போஸ்ட் டெலிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் கிட்டத்தட்ட வந்து இது பேன் தான். இனிமேட் வந்து பப்ஜி இந்தியாவில் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஷார்ட் பீரியடுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் என்ன VPN போட்டாலும் சர்வரே நாங்கள் எடுத்துடுறோம், விளையாட முடியாதுன்றது போல் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஒரு பப்ஜி பிளேயராக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் விளையாடுறாங்கன்னா இப்போ பப்ஜி ஒர்க் ஆகுதா என்னன்றதை சொல்லுங்கள். இந்தியன் ஆர்மி இப்போ ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க, SAI அப்படின்ற பேரில். அதாவது செக்யூர் அப்ளிகேஷன் ஃபார் இன்டர்நெட் அப்படின்ற பேரில் இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து வருது. ஸோ இந்த SAI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்க்கு ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவாக இருக்குமா பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா சர்வர்ஸும் இந்தியாவில் வச்சுருக்கோம், உங்களோட டேட்டாஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஆப் end-to-end என்கிரிப்ஷன் போன்ற பல விதமான விஷயங்களில் பயன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே வேணாம் அப்படின்றது போலையும் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக சைனால இருந்து இந்தியா பக்கமும் வியட்நாம் பக்கமும் மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. அதுவும் எங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலங்க 5000 கோடிக்கான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை டாடா குரூப்ஸ் வந்து போட போறாங்களாம் ஆப்பிளுடைய காம்போனன்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு. இது அப்ராக்சிமேட்லி இப்போதைக்கு எனக்கு நியூஸ் வந்த வரைக்கும் ஒசூர்ல வந்து போட போறதா சொல்றாங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. ஒருவேளை அங்க வந்ததுன்னா ஐபோனுடைய பிரைசிங் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் இந்த மேனுஃபேக்சரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா ரொம்பவே டிராப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்புகள் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வார டெக் நியூஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். எஸ், கிவ் அவே வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் இது. 2 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஒன்று விவோ V20 அந்த க்ளீம்ல நடத்தணும் இல்லையா? ஸோ அந்த வெப்சைட் மூலியமா ரேண்டமா ஒரு வின்னரை செலக்ட் பண்ண போறேன். ரெண்டாவதா நம்மளுடைய ரியல்மியுடைய பட்ஸ் ஒரு வின்னர் நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பட் சாரி. இப்போ அந்த வின்னர் யாருன்றதை நான் அனௌன்ஸ் பண்றேன். நான் சொன்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கிறவங்கள நான் ரேண்டமா செலக்ட் பண்ண போறேன். ஸோ 2 வின்னரையும் நான் ஸ்கிரீன்
ஸ்க்ரீனில் கட் பண்ணி அப்படியே எப்படி செலக்ட் பண்ணுறோனோ அப்படியே காமிக்கிறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இப்போதைக்கு ஆல் தி பெஸ்ட். Vivo V20. ஸோ இந்த மொபைலுடைய வின்னரை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெலிட் ஆல் இன்வேலிட், தேவையில்லாத இன்வேலிட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ தான் ரியல் வின்னர் யாருன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னரை ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் வருது. நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வின்னரை மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இத்தனை யூசர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர்லேருந்து ஒரு வின்னர் தான் வரப்போகிறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் பியூர்லி லக். அப்படி லக்கில் வந்தாலும் நான் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு மொபைல். ஸோ விஷால் கண்ணன் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணுறாரு சென்னையிலேருந்து. ஸோ இவருக்கு நான் மெயில் அனுப்பிச்சிடுவேன். இவர் இந்த வீக்குள்ளே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணார்னா இவருடைய ரூல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிடுவேன். அப்படி இவர் ஃபாலோ பண்ணல இல்லை காண்டாக்ட் பண்ணலன்னா நான் புது வின்னரை அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ மற்றவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த கிவ்அவேல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரியல்மி கிவ்அவே பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ரியல்மி ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்போ வந்து ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 18,000 பேர், 18,000 கமெண்ட்ஸ் இருக்குது. இதிலிருந்து ஒரு வின்னரை தான் செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ரேண்டம் கமெண்ட் பிக்கர் நீங்கள் கூட இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த லிங்க் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். ஏன்னா நானும் இப்போ அப்படி தான் செலக்ட் பண்ண போகிறேன். இந்த 18,000 கமெண்ட்டும் லோட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்டார்ட் கொடுத்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ண போகிறேன். இதில் நான் சொன்ன ரூல்ஸ் என்னென்னா என்ட்ரி டன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை போடாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் இப்போ என்ட்ரி டன்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நான் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். மற்ற விஷயங்கள் நான் சொன்னதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதில் நான் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்றது மட்டும் தான் கேட்டிருந்தேன். அதை சொன்னவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பரிசு கொடுக்க போகிறேன். என்ட்ரி டன் இருந்தாலே கம்பல்சரி ரிஜெக்ட் தான். ஏன்னா நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இனிமேட்டு வரக்கூடிய எல்லா கிவ்அவேலையும் சேம் தான். என்ட்ரி டன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16,526 கமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணலாம். டூப்ளிகேட்ஸ்லாம் இங்கே ஃபில்டர் பண்ணதுனால இவ்வளோ வருது. இல்லாட்டி 18,000 இருக்கும். ஸோ அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ பரத் ஏன்றவர் செலக்ட் ஆயிருக்காரு. பட் என்ட்ரி டன் போட்டிருக்காரு. ஸோ அதனால இவர் ரிஜெக்ட். நெக்ஸ்ட் நான் கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கேங்க. யார் என்ட்ரி டன் போடாமல் போட்டிருக்காங்களோ எஸ் சக்திவேல் ரியல்மி X3 ரியல்மி X50 ப்ரோ பிடிச்சிருக்காருன்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய வின்னர். பிகாஸ் சொன்னதை கரெக்டாக இவர் தான் போட்டிருக்காரு. ஸோ இவர் யார் வின்னர் என்னன்றது நானும் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் வின்னராக இருந்தீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு வரக்கூடிய எல்லா கிவ்அவேலையும் அந்த என்ட்ரி என்னன்னு போட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து போடாதீங்க. இந்த வாட்டியும் நான் வின் பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இது வந்து ஒரு லக் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஒரே ஒரு ஃபோன் தான் கொடுக்க போகிறேன். 1 லட்சம் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நானே என்டர் பண்ணாலும் எனக்கே கிடைக்காது. ரேண்டமாக யார் வராங்களோ அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு தருவேன். இல்லாட்டி திரும்ப புது வின்னரை அடுத்த பிரைமரிஸில் வந்து நான் செலக்ட் பண்ணிடுவேன். நான் இன்றைக்கே வந்து அவங்களுக்கு மெயிலும் வந்து பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து வின்னர் செக்ஷன். ப்ளஸ் இப்போ வரைக்கும் எனக்கு வரல, இன்னும் நான் சேடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐஃபோனுடைய கிவ்அவே இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நிறைய கிவ்அவேஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். எப்பயாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கடந்த வாரம் சூப்பர் கமெண்ட்ஸும் யாருன்னு பார்த்துருங்க. இந்த 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.